ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்னைக்கு நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்தேன், அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐடன்சிக் கேம் தான் நம்ம விளையாட போகிறோம். யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்துருவோம். சிங்கம் சார் வந்திருக்காரு, சின்சான் வந்திருக்கான், மோட்டு பட்லு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஜான் த டான் வந்திருக்கான், பென்டென் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான். முதல்ல நம்ம வந்திருக்க இடத்த காமிச்சிடுறோம். இது பாருங்க, இதுதாங்க இடம். சூப்பராக இருக்கா? ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க ஹவுஸ் தான் இது. செம்மையாக இருக்குது பாருங்க. இங்கே எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டில் ஒளியறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. இங்கே எங்கனாலும் போய் இவங்க ஒளிஞ்சுப்பாங்க. தேடி நான் கண்டுபிடிக்க போகிறேன். இன்னைக்கு கேம் செம்ம சூப்பராக இருக்க போது. நான் முதல்ல இவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். நான் சொல்லும் போதே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கனால போய் நீங்கள் கண்ணை பொத்திக்கலாம். சரி, எங்கனால போய் நீங்கள் ஒளிஞ்சுக்கலாம். நான் கண்ணை பொத்துறேன், சரியா? 100 வரைக்கும் தான்ப்பா நான் எண்ணுவேன், அதுக்கு மேலே நான் எண்ண மாட்டேன். இன்னும் இங்கே ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. சரி, இங்கே நம்ம கண்ணை பொத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுகிறேன். ஒரு சூப்பரான இடத்துக்கு தான்ப்பா இன்னைக்கு இந்த ஃப்ராங்க்லின் பையன் கூப்பிட்டு வந்திருக்கான். எங்கே போய் ஒளியிறது? வீடு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, கண்ணாடி ஃபுல்லாக இந்த கிளாஸை வச்சு தாங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. பா, கட்டினா இந்த மாதிரி ஒரு வீடு தாங்க கட்டணும். பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வீடு செம்மையாக இருக்குல்ல. எங்கே போய் ஒளியிறது ஃப்ரெண்ட்ஸ்? ஒளியறதுக்கு தான் இடம் கம்மியாக இருக்கும் போல். எங்கே ஒளியிறது? ஐயோ, கீழே விழுந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழாமல் போகணும். எங்கே ஒளியிறது? இங்கே செடிலாம் இருக்குது. இந்த செடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டா ஃப்ராங்க்லின் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எந்த இடமும் இல்லை. ஐயோ, தாண்டுனா கீழே விழுந்துருவோம் போலையே. சரி, இந்த சைடு ஃப்ராங்க்லின் வந்தால் தான் நம்ம மாட்டுவோம். இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. இந்த இடம் என்ன சூப்பரா இருக்கே கண்ணா. வா, வண்டிலாம் பாருங்க எவ்வளோ லாங்ல தெரியுது. அப்ப இந்த வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஒரு வீடுமே இல்ல போலங்க. செம்மையா இருக்குங்க இந்த இடம். எங்க போய் ஒளியுறது? இங்க ஒரு மரம் இருக்கு, இங்க போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஐயோ, நல்ல வேலை எனக்கு எந்த அடியும் படல ஃப்ரெண்ட்ஸ். மேல பார்த்தா நான் தெரியுமாண்ணா? தெரிய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே ஒளிஞ்சுக்க போறேன். நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். சின்சான் பிடிச்சவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. நம்ம எங்கே போய் ஒளியிறது? ரொம்ப லாங்குக்கு போயிடலாம். அப்போ தான் இந்த ஃப்ராங்க்லின் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான். பக்கத்துலேயே ஒளிஞ்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். சரி, நம்ம மாடியில் இருக்க இடத்துக்கு போய் ஒளிஞ்சுப்போம். மாடி. பா, செம்மையாக இருக்குல்லங்க இந்த இடம். பா, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுங்க. கட்டினா இங்கே இந்த புல்லில் போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஐயோ, இங்கே ஒளிஞ்சா துண்டாக தெரிஞ்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேணாம், இங்கே வேணாம், இங்கே வேணாம். எங்கே ஒளியுறது? என்னங்க ஒளியுறதுக்கு பெருசாக இந்த இடத்துல இடமே இல்லை. எங்கே ஒளியுறது? இங்கேருந்து குதிச்சா நம்மளுக்கு அடிப்படுமே. ரொம்ப ஹைட்டாக இருக்குது. குதிச்சா நமக்கு அடிப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களா, டோரிமான் இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்கான். பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தா டோரிமான் தெரியலாம். பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம இந்த மூலையிலேயே போய் ஒளிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழியே இல்லை. நம்மளை கண்டுபிடிக்க வந்தால் டோரிமானோ மாட்டிப்பான்ல, அதுக்காகவாது இங்கே ஒளியலாம். இந்த வீடு நல்லா இருக்கு, ஆனா ஒளியறதுக்கு இடம் இருக்குமா? எங்க ஒளியுறது? இங்க பாறைலாம் இருக்கு. இந்த பாறையில ஏதாவது இடம் கிடைச்சா ஒளிஞ்சிடலாம். ஐயோ, என்னங்க மாட்டிக்கிட்டேன் பாறையில. பாறையில கொஞ்சம் தான் மாட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒரு மரம் இருக்கு, எங்க போய் ஒளிஞ்சுக்கலாமா? தெரியறேண்ணா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, தெரியறேன். அந்த மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கணும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப தெரிய மாட்டேன் பாருங்க. இப்ப நான் தெரியல, லைட்டாக தான் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தெரிய மாட்டேன். ஓகே, இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பென்டென் பேசுகிறேன். நான் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒளியறதுக்கு சரியான இடம் அமையலையே ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போய் ஒளியறது? இந்த சைடில் எகிரி குச்சி வெளியே இருக்க இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே ஒளிஞ்சுக்கிட்டா அந்த ஃப்ராங்க்லின் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தெரியல பார்த்தீங்களா? இந்த செடியில் சூப்பராக ஒளிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கொஞ்சம் வழுக்குனா கூட கீழே விழுந்துருவேன். சரி, ஒளிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுகிறேன். நான் எங்கே ஒளியுறது ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ராங்க்லின் இன்னும் கண்ணை பொத்திட்டு இருக்கான். இங்கே ஒருத்தர் என்ன நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. சரி, நம்ம போய் ஒளியிற வழியை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒளியுறது? இங்கே அடியில் ஒளிஞ்சுக்கலாமா? ஐயோ, அடியில் ஒளிய முடியாது போலியே. எங்கே ஒளியுறது? இங்கே 2 பேர் உக்காண்ட்ருக்காங்கங்க. இங்கே பாருங்களா, இங்கே 2 பேர் உக்காண்ட்ருக்காங்க. இது இன்னொருத்தங்க வீடு போலங்க. இன்னொருத்தங்க வீட்டுக்கு இந்த ஃப்ராங்க்லின் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல இருந்து எகிரி குதிக்கலாமா? குதிச்சிட்றா கைப்புள்ள ஃப்ரெண்ட்ஸ். குதிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒளிஞ்சுக்கிட்டோம். சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கலாம்.
நான் தான் உங்களோட மோட்டு பேசுகிறேன். நான் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போய் ஒளியிறது? எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டாங்க. நம்ம இது இங்கே நிறைய பாறைலாம் இருந்துச்சு. இந்த பாறையில் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாந்தடான் இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்கான். அடா பாவி, எப்படி ஒளிஞ்சிருக்கான் பாருங்களேன், துண்டாக தெரியுறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே ஒளியிறது? இந்த வழியாக பாறையில் இறங்கிடுவோம். இறங்கியாச்சு. இங்கெல்லாம் இருக்குது பாருங்க, இங்கெல்லாம் திண்டாக இருக்குது பாருங்க. இங்கே போய் ஒளிஞ்சிக்கலாமா? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒளிஞ்சுக்கிட்டோம். யாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. 100 வருகிறேன். இந்த வீட்டில் இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இவனுங்க போய் ஒளிஞ்சிருக்கணும். இவனுங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. நம்மளை விளையாடாதீங்க கிளம்புங்கன்னு துரத்தி விட்டுருவாங்க. அதனால இவனுங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். சரி, நம்ம கண்டுபிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே யாராவது தெரியுறாங்களா? யாராவது தெரியுறாங்களா? இல்லையே, இங்கே யாரும் இல்லை. வேற இங்கே தேடுவோமா? ஏங்க இங்கே இந்த ஜாந்தடான் ஒளிஞ்சிருக்காங்க. மரத்துக்கு பின்னாடி தெரியுறானா? இங்கே போய் எப்படி ஒளிஞ்சான்னு தெரியலையே. நம்மளுக்கு நடந்து வரும்போதே துண்டா தெரியுதுங்க. இது பாருங்களேன், இங்கே நான் வரும்போதே துண்டா தெரிஞ்சான். வேற இந்த பகுதியில் கண்டிப்பாக வேற யாராவது ஒளிஞ்சிருப்பாங்கங்க. வேற இந்த இடத்துல யாரு? ஏங்க சிங்கம் சார் ஒளிஞ்சிருக்காரு பாருங்க. அடப்பாவுமே, எல்லாரும் இங்கே தான் ஒளிஞ்சிருக்காங்களா? சிங்கம் சார் அது பாருங்க, மோட்டு தெரியுறான் பாருங்க. அந்த இடுக்கில் மோட்டு தெரியுறான் பாருங்க. மோட்டு 3ஆவது அவுட்டு சொல்லிடலாம் நம்ம பக்கத்தில் போய். அதுக்கப்புறம் நீ கண்டே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. மோட்டோ நீ 3ஆவது அவுட்டு. என்னங்க இங்கே 3 பேர் ஒளிஞ்சிருந்துருக்காங்க. சரி, இங்கே நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம். ஒரே இடத்துல நமக்கு 3 பேர் சிக்கிட்டாங்க. ஐயோ, இங்கேருந்து எப்படி போகிறது? ஓகே, ஒரு இடத்துக்கு வந்தே 3 பேரை கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எத்தனை பேரை கண்டுபிடிக்கணும்? இன்னும் 4. ஐயோ, பயங்கரமாக அடிபட்டுருச்சுங்க எனக்கு. பாறையில் மோதிட்டேன் அது பாருங்க. ஐயோ, பயங்கரமாக அடிபட்டுருச்சு எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன்? செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, மற்றவங்கள கண்டுபிடிப்போம். இங்கே யாராவது இருக்காங்களா? எவனாவது இங்கே 2 மரம் இருக்கேங்க. இந்த மரத்தில் எவனாவது ஒளிஞ்சிருப்பானா? பார்ப்போம். இந்த மரத்தில் மேலேருந்தே பார்ப்போம், கீழெல்லாம் போக வேணாம். என்னங்க யாருமே தெரியல, யாரும் இல்லையா? சரி, இந்த இடத்துல எனக்கு டவுட் இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம புதுஸ்டா நம்ம அடிபட்டுறோம். நம்ம முதல்ல மற்ற இடத்த செக் பண்ணிட்டு குதிச்சு போய் செக் பண்ணலாம். முதல்ல நம்ம சாதாரணமாக செக் பண்ணுற இடத்துல செக் பண்ணி எல்லாரையும் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் குதிச்செல்லாம் செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இங்கே யாராவது இருக்காங்களா? இந்த சைடில் யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா பார்ப்போமா? இந்த சைடு ஏங்க அங்கே லாஸ்ட்டில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம இந்த சின்சான் பையன் தான் நிற்பான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சின்சான் பையன் தாங்க. டவுசரே, இங்கே தான் இருக்கியா நீ? இவன் மாட்டிக்கிட்டாங்க. சரி, அடுத்து எங்கே செக் பண்ணுற? என்னங்க அங்கே டோரிமான் இருக்காங்க. சரி, நம்ம இங்கேருந்து சொல்லக்கூடாது, பக்கத்தில் போய் தான் சொல்லணும். அப்போ தான் அவன் ஏற்றுப்பான். அப்போ டோரிமான் எங்கே ஒளிஞ்சிருக்கான்றதை இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுது. டோரிமானை கோர்த்தி விடுறதுக்காக கூட சின்சான் இங்கே ஒளிஞ்சிருக்கலாங்க. சின்சான் விவரமானவன். அது பாருங்க, இருங்க, நான் டோரிமான் இருக்கிற இடத்துக்கு போகிறேன் பாருங்களேன். டோரிமான் எங்கே? டோரிமான் இங்கே தான் ஒளிஞ்சு. ஐயோ, நல்ல வேலைங்க, கொஞ்சம் தான் அடிபட்டிருக்கோம். அடிப்படாமல் தப்பிச்சிட்டேன். எங்கே தெரியுமா ஒளிஞ்சிருக்கான்? இதோ யாரவரையும் இந்த சந்துக்கிட்ட தான் ஒளிஞ்சிருப்பான். அது பாருங்க, இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான். ஸோ டோரிமான் 5ஆவது அவுட்டுங்க. இன்னும் பட்லுவும் பென்டென்னும் மாட்டாமல் இருக்காங்களா? அவங்கள எங்கன்னு போய் தேடுறது? சரி, அந்த கீழே தான் எங்கேயாவது வீட்டுக்குள்ளே ஒளியலை ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கெல்லாம் போய் செக் பண்ணால் மாட்டிப்பாங்க. இருங்க, இந்த வீட்டை விட்டு முதல்ல கீழே போகிற பகுதி இருக்கும், அந்த இடத்துக்கு போகணும். இது பாருங்க, இங்கெல்லாம் சூப்பராக இடம் வச்சுருக்காங்கங்க. இங்கெல்லாம் எவனோ ஒளியல. ஓகே, ஒளியல. இந்த நம்ம அந்த பக்கம் இந்த அங்கே செடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா சைடில், இங்கெல்லாம் ஒளிய வாய்ப்பு இருக்குங்க. அங்கெல்லாம் போய் செக் பண்ணோம். அங்கெல்லாம் செக் பண்ணால் கண்டிப்பாக யாராவது தெரிவாங்க. நான் ஒரு மரத்தை செக் பண்ணோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மரத்தை போய் நம்ம முதல்ல செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறமா குதிச்சு செக் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல போய் இப்போ செக் பண்ணலாம். இருங்க, கீழே இறங்கிடலாம். ஓடு 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 வேகமாக ஓடு வேகமாக ஓடு வேகமாக ஓடு வேகமாக ஓடு. இங்கே ஒரு மரம் இருக்குது, இங்கே செக் பண்ணோன்னு நினச்சேன். நம்ம குதிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே என் உடம்புல நிறைய காயம் இருக்குது, குதிச்சா ஒன்றும் ஆகாதா? எப்பா, இங்கே கரெக்டாக பட்லு மேலே தாங்க குதிச்சிட்டேன். ஐயோ, பட்லு என்னை போட்டு அடிக்கிறாங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பட்லு என்னை அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் மேலேயே விழுந்துட்டேன்ல, அதனால கோவப்பட்டு அடிக்கிறான் போல. ஐயோ, பட்லு கிட்ட இருந்து தப்பிக்கணுமே. பட்லு, எதுக்காகடா என்னை துரத்திட்டு வந்த? எதுக்காக துரத்திட்டு வந்த நான் கேட்குறேன். எதுக்காகடா என் மேலே விழுந்த?
டே பட்லு, நான் வேணும்ட்டே பண்ணலடா. மேல இருந்து குதிக்கலான்னு பார்த்தேன், நீ கரெக்டா மரத்துக்கு கீழே ஒளிஞ்சிருக்க. நீ தான்டா பட்லு 6வது அவுட்டு. இன்னும் அந்த பென்டன் தான் எங்க இருக்கான்னு தெரியல. அந்த பென்டனை போய் தேடுறேன், அப்பதான் கேமை முடிக்க முடியும். பென்டன் எங்கெங்க ஒளிஞ்சிருப்பான்? இந்த பட்லு மேல தெரியாம விழுந்துட்டாங்க. அதுக்கே பட்லு என்னை துரத்திட்டு வந்து அடிக்கிறாங்க. பாருங்களேன், கொடுமைங்க. சரி, எங்க இவன் இந்த பென்டன் பையன் எங்க ஒளிஞ்சிருப்பான்? ஐயோ, இது மலை விளிம்பு பகுதியா இருக்குங்க. இங்கேருந்து விழுந்தனா ஒரு எலும்பு பீஸு கூட தேராது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்கு இடம்? இந்த ஒரு மரத்தை மட்டும்தான் நான் செக் பண்ணல. இங்கே தான் அந்த பென்டென் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுறானாங்க? எங்கே தெரிய மாட்டான் பென்டென்? தெரியுறாங்க, மண்டை தெரியுதுங்க. எனக்கு ப்ரௌன் கலர் மண்டை தெரியுது. இங்கே தாங்க பென்டென் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பட்லு தான் என்னை துரத்திட்டு வந்து அடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.